நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சிஎன் கிராமத்துலேருந்து வரேன். தாமிரபரணி ஆற்று கரையை ஒட்டி தான் எங்கள் வீடு. நான் டெய்லி இந்த கரையில் தான் எக்ஸசைசஸ், ரன்னிங், ஜாக்கிங்லாம் பண்ணுவேன். இங்கே ஓடி தான் நான் மேரத்தான்லலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் எடுப்பேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு மேரத்தான்னா ரொம்ப பிடிக்கும். 10-15 மேரத்தான் ஓடி இருக்கிறேன். இதெல்லாம் எங்கள் மாமா மூலியமாக தான் எனக்கு தெரிவிக்கப்பட்ட மேரத்தான். மேரத்தான்னாலே நெடுதூரம் ஓட்டம்தான். 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர். புதுயுகம் ப்ளஸ் அருண் லேண்ட் ஃபார்ம் நடத்தும் நெல்லை மேரத்தானில் நான் கலந்துக்கிறேன். என் வயசு பையங்க மட்டும் மேரத்தான் ஓடுறத நான் விருப்பப்படல. எல்லா பிள்ளைகளுமே மேரத்தானில் கலந்துக்கணும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே மேரத்தானில் கலந்துக்கிட்டு அவங்க பாடியை ஸ்டெஃபியாக வச்சுக்கலாம். ஐ லவ் மேரத்தான். இவன் என்னோடய பையன் ஜெய்முத்து நாராயணன். நாங்கள் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையிலேருந்து வரோம். இந்த அருள் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அவங்க சைட்லேருந்து இங்கே மாரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. சரி, ஹெல்த்து பேஸ்டாக இருக்கிறதுனால அவனோட ஃபிசிக்கல்ஸ் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவன் கண்டிப்பாக போகணுன்னு சொன்னதுனால வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடியிருக்கேன். ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் ஒரு 10 ரவுண்ட்ஸ் கிட்ட ஓடுவேன். அது இப்போ பாடி கண்டிஷன் கரெக்டாக இருக்குமா, வெதர் கேட்க ஓட முடியுமான்னு தெரில. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் கொஞ்சம். பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசில் பெயின் ஆகுது, ஜாயிண்ட் பெயின் வருதுன்னு சொல்கிறோம். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மசில் நமக்கு ஃபிட் ஆகுது, நல்ல ஃபிட்னஸ் கொடுக்குது. அதே மாதிரி இப்போ நீ பெயின் இந்த காலத்துலலாம் நிறைய பேருக்கு நீ பெயின் வருது. நம்ம ரெகுலராக அந்த நீக்கு அந்த அப்பர் மசிலும் லோவர் மசிலுக்கும் நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்கும்போது நம்மளோட நீ பெயின் வராமல் தடுக்குது. நாங்கள் 5K தான் ஓடிருக்கோம். இங்கே 10K ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல நிலைமைக்கு போய்க்கலாம், ஹெல்த்தாகவும் இருக்கலாம். நாளைக்கு முடியாதப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருப்போம் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருந்தோம்னா. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நெல்லை மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புதுயுகம் தொலைக்காட்சி இன்றைக்கி நெல்லை மக்களுக்காக இந்த மேரத்தானை அர்ப்பணிச்சிருக்குது. ஸோ இந்த மேரத்தானில் நிறைய மாவட்டத்திலேருந்து வீராங்கனைகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி போவோம். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளாடுவோம். நாங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தினமும் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஓடிக்கிட்டு இருக்கோம். உடற்பயிற்சி செய்கிறதுனால மட்டும்தான் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள்? நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். நான் ஸ்கூலில் வாலிபால் மேட்ச்சில் நிறைய வின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவை வீட்டில் இருக்கவங்களுக்கு. இந்த மாதிரி மராத்தான் நடக்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. ஹெல்த்தை பற்றி உள்ள விஷயம் எல்லாமே லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, ஸ்ப்ரிண்ட்டு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. நம்ம உடம்புல இருக்க எல்லாமே குறைஞ்சி நம்ம வெயிட் லாஸ் ஆகும். நம்ம உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், பாடி ஃபிட்டாக இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாம் குட்டாக வச்சுக்கும், ஹார்ட் பீட் ஸ்பீடாக இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனசுக்கு மெயினாக வலிமை கிடைக்கி, ஒரு தைரியம் கிடைக்கி, உடம்புல ஒரு உற்சாகம் வருது. இது என்னுடைய 11வது மேரத்தான். இது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு மேரத்தான் தான். நம்மளோட என்டியூரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கு தானே ஒரு மேரத்தான். இதை ஓடுறதுனால நமக்கு கொழுப்பு சத்துலாம் குறையும், காலில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக நான் இயங்கலாம். ஏஜ் எனக்கு 60 ஏஜ் ஆகுது. கடந்த ஆண்டு நான் ஓடி 10வது பரிசு பெற்றேன். நம்ம ஏர்லியராக ஃபஸ்ட்டு எழும்புறதே நம்ம பாடிக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸேஷன், அது மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தாலே முதல்ல நோய் நொடி வராது. ஹார்ட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். மாரத்தான் ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓடினது காலேஜ் படிக்கிறப்போ கிடையாது. நான் ஒரு சின்ன ஷாப்கீப்பர் தான். ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் மேரத்தானில் சேர்ந்தனால என்கிட்ட கேட்டாங்கன்னா சரிங்களான்னு. நான் என் பையனுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். சரி, அப்பா ஏதோ ஸ்போர்ட்ஸில் ஏதோ பண்ணுது போல், அப்படி அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் போல தான் சரி அப்படி வந்துட்டு சார் மேரத்தான் வந்துடுங்க சார். இவருடைய இந்த இப்ராஹிம்ங்கிறவுடைய 5th மேரத்தான் தான் இது.
இப்போ இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் ஓடிருக்காப்புல. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வந்து 10 கிலோமீட்டர் ஓட போகிறாப்புல. திருநெல்வேலியில் நடக்கூடிய அத்தனை மாரத்தான்லையும் எங்கள் டீம் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மாரத்தான்ஸ் வந்து அடிக்கடி நடக்கணும், குழந்தைங்களுக்காண்டி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த புது யுகம் அண்ட் அருண் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுறது வந்து இருக்கையில் வந்து ரொம்ப நல்லது. இன்னும் மேலும் மேலும் அந்த டிவியும் மற்ற அருண் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸும் மனமாற வாழ்த்துகிறேன். எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போலாம் வந்து எல்லாரும் ஃபோனை பார்த்துட்டு வீட்டில் படுத்துங்கிற இந்த சூழலில் இன்றைக்கி எல்லாரும் ஓடணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வந்திருக்கிறாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியமே வாழ்த்துக்கு நல்லது. புதியுகம் தொலைக்காட்சி மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய ரன் ஃபார் ஹெல்த் நெல்லை மேரத்தான் 2025 இந்த நிகழ்வில் எல்லா பங்கேற்பாளரோடு சேர்ந்து நம்ம அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸினுடைய ஐயா இசக்கிமுத்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மேரத்தான் நிகழ்வு ரொம்ப மிகப்பெரிய நிகழ்வு, அதை நீங்கள் நெல்லைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். மாரத்தான்ங்கிறது வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் ஒரு வில் பவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிச்சு காமிக்கணும், அதுக்கு வந்து ஒரு நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும், அந்த தூரத்தை வந்து கண்டிப்பாக கடந்தாகணுங்கிற ஒரு எண்ணத்தையும் இதையும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மாரத்தான். அதில் ஒரு பங்குதாரராக என்னை ஏற்படுத்திக்கிட்ட புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்து வருகிறேன். ஸோ மேரத்தானில் கலந்துக்கக்கூடிய பங்கேற்பாளருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓடி இருக்கீங்களாங்க சார்? இல்லை, அதாவது எனக்கு இது ஒரு பெரிய ஆசையை கொடுக்கக்கூடிய விஷயமா வந்து மாறி இருக்குது. எனக்கே இதில் ஒரு ஆசை வந்துடுது. அடுத்த முறை வந்து நான் இதில் ஒரு பார்ட்டிசிபேண்ட்டாக இருப்பேன் நான். ஸோ இந்த நெல்லை மேரத்தானை, இவ்வளோ பெரிய மேரத்தானை நீங்கள் திருநெல்வேலிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஸோ நாங்கள் அதுக்காக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். Health is wealth. தொலைக்காட்சி மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இணைந்து வழங்கும் நெல்லை மேரத்தான் 2025 ஆண்களுக்கான 10 கிலோமீட்டர் ஓட்டத்தை கொடியை செய்து துவக்கி வைக்கிறார்கள். நெல்லையின் ஏசி சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் திருநெல்வேலி அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் இசக்கிமுத்து அவர்கள், நெல்லை பிரீத்தி பைப்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் ரமேஷ்குமார் பிரின்ஸ் அவர்கள், புதியுகம் தொலைக்காட்சியுடைய சேனல் ஹெட் இக்னீசியஸ் கார்மல் அவர்கள்.
புதியகம் தொலைக்காட்சி மற்றும் அருண் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய நெல்லை மேரத்தான் 2025 இந்த நிகழ்வு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் தங்களுடைய மேரத்தானை தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ நம்மளோட இணைந்திருக்கிறார் ஏசி டிராஃபிக் உயர் திரு பாஸ்கர் ஐயா அவர்கள். ஸோ அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். எல்லாருமே வாக்கிங் தான் முக்கியம். வாக்கிங் ஜாக்கிங் கண்டிப்பாக போகணும். டெய்லி நம்ம 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக வாக்கிங் போகணும். ஏன்னா நமக்கு உடம்புக்காக செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று அந்த ஒன்று தான். அது அந்த அருண் ப்ரொமோட்டர் இதை செய்கிறாங்க, நம்ம ஊக்கப்படுத்துகிறாங்க. ரோட்டரியினுடைய பிரசிடென்ட் மாரியப்பன் சார் நம்மளோட இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை எல்லாருமே ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கோம். நம்ம வந்து காலிலேருந்து மார்னிங் ஒரு 5:30 7 o'clock வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஹெல்த்துக்குள்ள டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் கண்டினியூ ட்ராவல் ஆகும். சர்வதேச தடகள வீரர், தீயணைப்பு வீரர்களுக்கான சர்வதேச போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற நம்ம மண்ணின் மைந்தர் மாரியப்பன் இருக்கார். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். கோல்டு மெடல் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க சர்வதேச அளவில். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மொபைல் அது இதுன்னு போயிட்டு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மொபைல். ஸோ நெல்லை மேரத்தான் 2025 இப்போ நம்மளோட இணைந்திருக்கிற பிரீத்தி பைப்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு ரமேஷ் குமார் சார் இணைந்திருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். சார் உங்களுடைய உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்களா? இந்த வயசுலையும் நீங்கள் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறீங்க, அது என்ன ரகசியம் சொல்லுங்கள் சார். உடற்பயிற்சி முக்கிய அவசியம் மனிதனுக்கு. ஏன்னா காலையில் ஒரு உடற்பயிற்சி செஞ்சால் தான் சூப்பராக இருக்க முடியும். உடம்பு மைண்டும் ரிலாக்ஸ் உடம்பு உடற்பயிற்சி செய்யறாங்கன்னா நல்லா இருக்கும். கூட இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பைசன் படத்தினுடைய கதைநாயகன் அர்ஜுனா விருது பெற்ற மனத்தி கணேசன் தான் நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்தால் அழைச்சிருக்கிறோம், அதுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். நிறைய வீரர் வீராங்கனைகளை பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிடணும்னு சொல்லி ஒரு காலத்தில் நம்ம வந்து களங்கள் இல்லாமல் இருந்தோம். இப்போ உண்மையிலே மிக சிறப்பாக இந்த மரத்தான் போட்டி நடத்தி புதிய தலைமை சார்பாக நடத்திட்டு இருக்கீங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து எல்லாமே ஷார்ட் டேர்மில் கிடச்சிடணும், உடனே எனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஆக்சுவலாக உடனே வெற்றி கிடைக்கணும்னா வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. கடின உழைப்பு, தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்போவுமே நம்ம வந்து விளையாட்டுனாக்கி அதுக்கு வந்து பயிற்சி, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் தான் உனக்கு ஜெயிக்க வரும். நம்ம வந்து என்றைக்குமே உடனே வந்து ஜெயிக்கணுங்கிறது வந்து விளையாட்டில் வந்து முடியாத ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பெறுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வெற்றிகள் பெற முடியும். பல தோல்விகளை கண்டால் தான் நம்ம வந்து ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரராக வர முடியுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னங்க சார் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு? ஆக்சுவலாக உண்மையில நான் எப்போ சொன்னாலும் சொல்லுவேன், நல்லா சாப்பிடுங்க. அதாவது உணவு தான், உணவு பழக்க வழக்கம் தான் மெயின். விவசாயத்திலேருந்து வந்ததுனால சொல்கிறேன், நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். உண்மையிலே அதாவது அந்த டைமில் உள்ள சாப்பாடு இப்போ உள்ள சத்தாக உள்ள சாப்பாடு மாதிரி இல்லை. நீங்கள் நல்ல தானிய வகைகளை சாப்பிடுங்க, ரியலாக உள்ள உணவை சாப்பிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அதாவது முன்னாடிலாம் நாங்கள் லெமன் ஜூஸ் தான் கிடைக்கும் எங்களுக்கு. அதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இப்போ வந்து ஏகப்பட்ட இது வந்துட்டு. ஆனால் வந்து நீங்கள் ரியலாக உள்ள சாப்பாடை சாப்பிடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து எப்போவுமே உடல் வலிமையாக இருக்கும். நெல்லை மேரத்தான் 2025 பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் ஓட்டத்தில் முதல்ல வந்திருக்கிறீங்க. முதல்ல வாழ்த்துக்கள், உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மேரத்தானுக்கும் வந்துருந்தேன். அப்போ நான் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. இல்லை எங்கள் கோச்சுக்கு தான் சொல்லுவோம், எங்கள் கோச் இல்லைன்னா இது வெல்லவே முடியாது. எப்போவுமே எங்கள் கோச் தான் எங்களால் சொல்லி தருவாங்க. அதனால எங்கள் கோச்சுக்கு தான் சொல்லணும்.
பெரமிக் நம்ம கப்புக்காக ஓடுங்க, பிரைஸ்க்காக ஓடுங்க. பெரமிக் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புரை நடத்துகிற மாதத்துலாம் இதுக்கே ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக நடத்துவாங்க. ஆஃபீஸர்ஸே கூட்டுவாங்க. கரெக்டாக டீம் கோஆர்டினேஷனோட இருக்கிற மென் தான் நடத்துகிறாங்க. நம்ம கிளியராக இருக்கும். ரோடும் சரி, கோச்சோட சப்போர்ட்டும் சரி, பயங்கரமாக திருநெல்வேலியாக பயங்கரமாக இருக்கும். ப்ராக்டிஸ் அதுக்கு கொடுத்த கோச் ராமச்சந்திரன் சார் அவர் வெளியே நாங்களே இவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்றி வருகிறது. இந்த பிரம்மாண்டமான மாரத்தான் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரர் வீராங்கனைகளையும் அவர்களை அன்போடு அரவணைத்து அழைத்து வந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மற்றும் இந்த பரிசீலிப்பாளரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்குணங்களையும் புதிய தொலைக்காட்சி சார்பாக வருகிற அன்போடு வரவேற்கிறேன். தாமிரபரணி ஆறு இந்த மாவட்டத்திற்கு கிடைத்த எப்படி ஒரு பெரும் பேரோ அதே போல் உடல் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு. அந்த ஆற்றில் பல கிளையாறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, பல சிற்றாறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, பல பேராறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதை நாம் ஆறை எப்படி மராமத்து செய்ய வேண்டுமோ அதே போல் நம் உடலையும் நாம் மராமத்து செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த மராமத்து செய்வதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த மாரத்தான். அதாவது விளையாட்டு என்பது நம்ம அதை கரெக்டாக பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பரிசு உண்டு. அது என்ன அப்படின்னா அது ஆரோக்கியம். இந்த மாரத்தான்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடலாம். என்ன அப்படின்னா பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இலக்கை அடைஞ்சிரும். இந்த இடத்துல யார் முன்ன வராங்கிறத விடவும் யாரெல்லாம் இலக்கை அடையிறாங்கிறது தான் முக்கியம். அந்த இலக்கை அடையிறத இதை வாழ்க்கை தத்துவமாக எடுக்கக்கூடிய அளவில் உள்ள ஸ்போர்ட்ஸில் ஒன்று இந்த மாரத்தான். அந்த வகையில் இந்த மாரத்தான் நடத்துறதுக்கு நானும் ஒரு பங்குதாரராக இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். புதிய யுகம் புதிய பயிற்சி எடுப்போம். புதிய யுகம் புதிய பயிற்சி எடுப்போம். வருடம் முழுவதும் மேரத்தான் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஒருவர் பாலின சார்பாகவும் மற்றும் அனைத்து பார்ட்னர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. 50லேருந்து 70 வயசு வரைக்கும் மனத்தை கணேசன் யாருன்னே தெரியும். இன்னைக்கு சிறுவர்களுக்கெல்லாம் என்னை மனத்தை கணேசன் யாருன்னு தேடக்கூடிய வச்சது பைசன் திரைப்படம். அதற்கு என்னை எந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு டைரக்டர் தம்பி மாரி செல்வராஜ் மேல எனது பெருமையான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள், அவரும் ஒரு கபடி பிளேயர் ஆகும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண. ஆனால் ஏன்னா 12 வயசுல நான் ஏசியன் கேம்ஸ் போயிட்டு வரப்போ அவர் என்னை பார்த்துருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்னி மாதிரி நான் வரணும்னு நினைச்சோம்னா என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்காக தான் இளம் விளையாட்டுகளுக்கு ஒரு என்ன கஷ்டப்பட்டாலும் நீ ஜெயிக்கலாங்கிறதுக்கு தான் உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி 2001 சொன்னாங்க. உண்மையிலே
நான் விளையாண்ட காலத்தில் வந்து ஒரு வீடியோ கூட என்னால் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு மீடியா மூலமாக அந்த படத்தை பார்க்குறப்போ ஒவ்வொரு கட்டங்கள்லையும் எனக்கு வந்து என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நிறைவு கூர்ந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் சொல்லாத வாயினால தான் சொன்னேன், அது ரியலாகவே இப்படி தான் இருந்திருக்குமான்னு சொல்லி கற்பனை சேர்த்து அவருக்கு எடுத்திருக்க படம் வந்து மிக சிறப்பாக இருந்தது. உண்மையிலே இந்த தருணத்தில் அவருக்கு வந்து நம்ம விளையாட்டு சார்பாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஸ்கூலில் புனித விஷயம் நடுநிலை பள்ளி படிக்கிறப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்பவே எங்கள் ஊருக்கு 3 கிலோமீட்டர் நடந்த ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த நடையே எனக்கு ஒரு பயிற்சியாக மாறிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனாலே எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் ஓடியே போயிடுவேன். எல்லாமே நம்ம வந்து ஒரு விளையாட்டாக தான் நான் எடுத்துக்குவேன். அதாவது கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துடுவேன். அப்படினால என்னோட டென்ஷன்லாம் ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே விளையாட்டாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒழிஞ்சு என்னைக்கும் அதாவது வெற்றி பெறணும் எதுவுமே கிடையாது. நான் விளையாட்டுல ராஜரத்னம் எனக்கு வந்து ரோல் மாடல். ராஜரத்னம் மாதிரி நான் பெரிய ஆளாக வரணும்னு நினச்சி 12 வயசுல ஒரு மேட்ச் பார்த்து இவர மாதிரி நம்ம கபடி விளையாடணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவர் கூடவே எனக்கு கபடி விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. காரணம் என்னோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான். நீங்க பார்த்துட்டு திருச்செந்தூர் திருவள்ளூர் மெயின் ரோட்ல கபடி கிரவுண்டே இல்லாத ஊர்ல இருந்து பிறந்து இன்னைக்கு நான் வந்து கபடியில் சாதிச்சிருக்க காரணம் என்னுடைய ரோட்ல தான், மெயின் ரோட்ல தான் ஓடுவேன். அதில் அந்த ரோட்லேயே ஏறி இறங்குவேன். இந்த மாதிரி கபடிக்குரிய ஸ்கில் எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு காரணம் வந்து எங்கள் ஊரில் மலத்தில் வந்து சின்ன ஊர் தான். அந்த ஊரில் ஒரு 5-6 பசங்களை வச்சுட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு மேட்சஸாக வந்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது இல்லை, இண்டிவிஜுவலாக இன்னைக்கு வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் யூத்தில் வந்து ஒரு பொண்ணு எட்வினான்னு ஒரு பொண்ணு வந்து 400 வந்து 2 சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண பொண்ணு தான். இது எதுக்காக சொல்லுறோம்னா இளம் வீரர்கள் வந்து மிக சிறப்பாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி முயற்சி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நான் இப்போ மரத்தான் ஓட வந்துருக்கீங்க, மரத்தான் விளையாட்டு எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. உண்மையிலே முன்னர் வந்திருக்கவங்க வந்து கடும் ப்ராக்டிஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வரணும்னு சொல்லி மாணவ மாணவிகள் வந்து கடுமையாக கஷ்டப்படுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். என்னோட பேர் வந்து சோபியா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வரேன். என்னோடய ஊர் வந்து தென் தாமரைக்குளம். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மா தான் என்னை வந்து வளர்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான். பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ணால் தான் அவங்க வந்து மோட்டிவ் ஆகி இன்னும் நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு மெயின் சப்போர்ட்டு. ஒருத்தங்க ட்ரைனிங் தராங்க அப்படின்னாலும் நான் வந்து இப்போ நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயராஜ் அண்ணா தான். அவங்க தான் என்னை வந்து ஓட வைக்கிறது, ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டர் இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால் முடியாத நேரத்துலையும் அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க சொல்லி இந்த மாரத்தானுக்கு நான் வந்திருக்கேன். இந்த மாரத்தானில் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்கலாம். நம்மளோட என்ட்ரன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். நம்ம கண்டினியூவாக ஓடுறதுனால நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் பர்சனல் பெஸ்ட்டை நீங்கள் உடைக்கும் போதே உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இது சாதித்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்ம வாழும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலே போதும், நம்மளால் நிறைய அச்சீவ். இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. மாரத்தான் நிகழ்ச்சி தன்னோட உடலையும் தன் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காலையிலிருந்து சிறப்பாக பல்வேறு தரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டு தன்னுடைய பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.